الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة மூணாவது அத்தியாயம் 81வது வசனம். அல்லாஹ் நபிமார்களிடம் இவ்வாறு உறுதிமொழி வாங்கிய நேரத்தை நினைவு கூறுங்கள். நான் இப்போது உங்களுக்கு வேதத்தையும் நுண்ணறிவையும் வழங்கியிருக்கின்றேன். இனி ஏற்கனவே உங்களிடம் உள்ள அறிவுரைகளை மெய்ப்படுத்தக்கூடிய வேறோர் இறைத்தூதர் உங்களிடம் வந்தால் கண்டிப்பாக அவர் மீது நம்பிக்கை கொண்டு நீங்கள் அவருக்கு உதவி புரிந்திட வேண்டும். இவ்வாறு கூறிவிட்டு அல்லாஹ் வினவினான், இதனை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? மேலும் இதற்காக என்னுடன் நீங்கள் செய்து கொண்ட பெரும் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா? அவர்கள் ஆம், நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்றார்கள். அல்லாஹ் கூறினான், அப்படியானால் நீங்கள் இதற்கு சாட்சியாக இருங்கள், நானும் உங்களோடு சாட்சியாக இருக்கிறேன். இது யார்கிட்ட அல்லாஹ் உறுதிமொழி வாங்குறான்? நபிமார்கள்ட்ட உறுதிமொழி வாங்குறான். என்னன்னு சொல்லி உறுதிமொழி வாங்குறான்? உங்களுக்கு வேதத்தையும் நுண்ணறிவையும் வழங்கியிருக்கிறேன். நான் உங்களுக்கு வேதத்தை கொடுத்துட்டேன், அறிவை கொடுத்துட்டேன். அப்போ அந்த நுண்ணறிவு இருக்கும்போது இனி ஏற்கனவே உங்களிடம் உள்ள அறிவுரைகளை இந்த மாதிரி என்னுடைய அறிவுரைகள் இருக்குது உங்கள்கிட்ட ஆல்ரெடி. அதற்கப்புறம் அதை மெய்ப்படுத்தக்கூடிய வேறொரு இறை தூதர் உங்களிடம் வந்தால், இன்னொரு தூதர் உங்கள்கிட்ட வந்தால் அவர் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டு அவருக்கு உதவி புரிந்திட வேண்டும். அந்த புதுசாக வர்ற இறை தூதரை நீங்கள் என்ன பண்ணணும்? அவர் மேலே ஈமான் கொள்ளணும், அவருக்கு உதவியும் செய்யணும். இப்போ ரெண்டு வேலையை அல்லாஹ் செய்ய சொல்கிறான். இது ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் சத்தியம் வாங்கினதா அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இதனை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? மேலும் இதற்காக என்னுடன் நீங்கள் செய்து கொண்ட இந்த பெரும் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்க அவர்கள் ஆம் என்று ஒப்புக்கொள்கிறோம் என்று கூறினார்கள். அல்லாஹ்வும் கூறினான், அப்படியானால் நீங்கள் இதற்கு சாட்சியாக இருங்கள், நானும் உங்களோடு சாட்சியாக இருக்கிறேன். அப்போ இந்த ஒப்பந்தத்தை அவங்க கேட்குறாங்க, அல்லாஹ் கேட்குறான். நபிமார்கள் என்ன சொல்கிறாங்க? சரின்னு சொல்கிறாங்க, அதை ஒத்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அப்போது நானும் சாட்சியாக இருக்கேன், நீங்களும் சாட்சியாக இருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு மெசேஜ் பனி இஸ்ராயல்களுக்கு. இப்போ பனி இஸ்ராயல்கள் என்ன பண்ணுறாங்க? புதுசாக ஒரு இறை தூதர் வந்திருக்காங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க? எங்ககிட்ட ஆல்ரெடி செய்திகள், நபிமார்களுடைய செய்திகள் இருக்குது, அதனால் புதுசாக எங்களுக்கு எந்த வேதமும் தேவையில்லை, எந்த ரசூலும் தேவையில்லைன்னு சொல்லி நிராகரிக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஒரு காமன் பப்ளிக்காக இருந்துட்டு நீங்கள் நிராகரிக்கிறீங்க, ஆனால் நான் நபிமார்கள்ட்ட இப்படி தான் வாக்குறுதி வாங்கியிருக்கேன். புரியுதா? மூசா நபி இங்கே இப்போ உயிரோடு இருந்தார்னா ரசூல்லா மேலே ஈமான் கொள்வதும் ரசூல்லாவுக்கு உதவி செய்வதும் மூசா நபிக்கு கடமை. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் எந்த நபியுடைய உம்மத்துன்னு சொல்லி நீங்கள் பெருமை அடிக்கிறீங்களோ அந்த நபி இப்போ இருந்தாலே இந்த முகம்மது மேலே நம்பிக்கை கொண்டிருக்கணும், இவருக்கு உதவி செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இதில் நிறைய விஷயம் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நபிமார்கள் இருக்கும்போதே இன்னொரு நபி அல்லாஹ் ஏன் அனுப்புகிறான்? இந்த நபிமார்கள் ஏன் அடுத்தடுத்து அல்லாஹ் அனுப்பிட்டே இருக்கான் அப்படின்னா, அந்த மனித குலம் ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு நவுந்துகிட்டே இருக்கும். புரியுதா? புது புது விஷயங்கள் உலகம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ புது விஷயங்கள் உலகம் வளர வளர என்னாகும்? புதிய சட்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அது புதிய இறை தூதர்களை அல்லாஹ் அனுப்பிட்டே இருப்பான். அப்போ அதற்காகத்தான் அல்லாஹ் என்ன பண்ணுறான்? புதுசாக ரசூல்களை அல்லாஹ் அனுப்பிட்டே இருக்கான். அப்போ அந்த தூதர்கள் புதுசாக வர வர நாம் என்ன பண்ணணும்? அந்த நபிமார்களை ஏற்றுக்கணும். இதில் இன்னொரு அட்வைஸும் என்ன அப்படின்னா, இப்போ ஈசா நபி மறுபடியும் இந்த பூமிக்கு வருவாங்க. அப்போ வரும்போது இப்போ நாம் என்ன பண்ணணும்? நம்மகிட்ட ஆல்ரெடி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க, அதனால் எங்களுக்கு குரான் இருக்குது, அப்போ ஈசா நபி உங்களை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாம் நிராகரிச்சுட்டு நரகத்துக்கு போயிடணும். ஏற்றுக்கணும். அப்போது
ஆல்ரெடி பழைய நபி புது நபி வருவாங்கன்ட்டு. அதே மாதிரி இன்னொரு இதில் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நபியும் தான் இருக்கும்போதே அந்த நபி இன்னொரு நபி வந்தார்னா அவரே உண்மைப்படுத்துவார். உதாரணத்துக்கு யஹ்யா நபி. யஹ்யா நபி உயிரோடு இருக்கும்போதே ஈசா நபி வந்தாங்க. ஈசா நபி என்ன பண்ணார்? அவர் உண்மைப்படுத்தினார். அதே வரல, லேட் ஆகும், தான் உயிரோடு இருக்கும்போது அந்த நபி வரமாட்டார் அப்படின்னா அந்த அடுத்த வர்ற நபியை பற்றி சொல்லிட்டு போவோம். ஈசா நபி அந்த மாதிரி என்ன பண்ணாங்க? ரசூல்லாவை பற்றி சொல்லிட்டு போயிருக்காங்க. பைபிளில் அந்த வசனங்கள் இருக்குது. அது எல்லாமே நீக்கப்பட்டுருச்சு நிறைய விஷயங்கள். ஆனால் ஒரே ஒரு வசனம் மட்டும் மிஞ்சி இருக்குது. அப்போ அதனால் இதுவும் பார்த்துக்கணும், அந்த நபி மேலே கடமை எது? அடுத்த வர்ற நபியை பற்றி இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறது அந்த உம்மத்துக்கு அந்த நபி மேலே கடமை. அதே மாதிரி ரசூல்லா நமக்கு என்ன பண்ணிட்டு போயிருக்காங்க? ஈசா நபி வருவாங்க, அவங்கள நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ரசூல்லா போயிருக்காங்க. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்? ஈசா நபி வருவாங்கங்கிற சொல்கிறோம். இல்லைன்னா ஈசா நபி வருவாங்கன்னு நமக்கு தெரியாது. அப்போது பழைய உம்மத்தாக இருந்தாலும் நபி புதுசாக வந்துட்டாருன்னா என்ன பண்ணணும்? நபிக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏற்றுக்கிறன்னா சும்மா இல்லை, அப்படியே ஈமான் கொள்கிறோம், உங்களை நாங்கள்லாம் இறை தூதர் நம்புகிறோம், ஆனால் உங்கள் வேலையை நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது அது ஏற்றுக்கிறது இல்லை. இதன் பிறகு அல்லாஹ்வுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையிலிருந்து யார் பின்வாங்கி செல்கின்றார்களோ அவர்களே பாவிகள் ஆவார். இப்போ இது மெசேஜ் யாருக்கு? யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ரெண்டு பேருக்குமே, அஹ்லே கிதாப் ரெண்டு பேருக்குமே இது என்னது? அல்லாஹ் ஒரு வார்னிங் கொடுக்குறான். ஏன்னா நபிமார்களை இப்படி கேட்கும்போது நீங்கள் கட்டுப்பட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இனி அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் தீனை விட்டு விட்டு வேறொரு வாழ்க்கை நெறியையா இவர்கள் விரும்புகின்றார்கள்? உண்மை என்னவெனில் வானங்கள் பூமி ஆகியவற்றில் உள்ள அனைத்தும் விரும்பியோ விரும்பாமலோ அவனுக்கே கீழ்ப்படிந்து முஸ்லிம்களாக இருக்கின்றன. மேலும் அவனிடமே அவர்கள் அனைவரும் திரும்ப வேண்டியவராக இருக்கின்றார். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? எனக்கு கட்டுப்பட்டு நடக்காமல் உங்கள் இஷ்டத்துக்கு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் விரும்புகிறீங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் வாழணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? யாரை பார்த்து சொல்கிறான்? இது பனி இஸ்ராயல்களை பற்றி சொல்கிறான். இது நமக்கும் இன்றைக்கி குறிக்கும். உண்மை என்னவெனில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? எனக்கு கட்டுப்பட மாட்டேன், எனக்கு என் பேச்சு கேட்டு நடக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் வானங்கள் பூமி ஆகியவற்றில் உள்ள அனைத்தும் விரும்பியோ விரும்பாமலோ அவனுக்கே கீழ்ப்படிந்து இருக்கின்றன. முஸ்லீமாக தான் இருக்குது. எது? வானம் பூமி என்னது? சூரியன் என்ன? முஸ்லீம். சூரியன் முஸ்லீம், சந்திரன் முஸ்லீம், கடல் முஸ்லீம், தென்னை மரம் முஸ்லீம், பனைமரம் முஸ்லீம். முஸ்லீம்னா என்ன? அல்லாஹ்வுடைய பிளானிங், அல்லாஹ்வுடைய உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்வது. அப்போ மாங்காய் மரத்தில் மாங்காய் தான் வரணுன்ட்டு அல்லாஹ் உத்தரவு போட்டிருக்கான். அதனால் அது என்ன பண்ணுது? மாங்காய் மட்டும்தான் கொடுக்குது. தென்னை மரத்தில் தேங்காய் மட்டும்தான் வரணுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அதனால் அது என்ன பண்ணுது? தேங்காய் மட்டும்தான் கொடுக்குது. அதே மாதிரி இந்த ஆற்றுல இருக்கிற மீன் ஆற்றுல தான் வாழணும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அதனால் அது ஆற்றுல வாழுது. அதே மாதிரி சூரியன் சந்திரன் இது ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் சுற்றணும், இந்த ஸ்பீடில் தான் நீ சுற்றணுன்ட்டு அல்லாஹ் சொல்லியிருக்கான். அதனால் அது என்ன பண்ணுது? அந்த ஸ்பீடில் தான் சுற்றுது. ஸோ அல்லாஹ் அதுதான் கேட்குறான். எல்லாமே நான் சொல்கிறபடி தான் கேட்டு நடக்குது, உங்களுக்கு மட்டும் என்ன நோகுது? இந்த மனிதர்களுக்கு மட்டும் என்ன பிரச்சனை இருக்குது? அல்லாஹ் சொல்கிறான். மேலும் அவனிடமே அவர்கள் அனைவரும் திரும்ப வேண்டியவராக இருக்கின்றனர். எல்லாரும் என்கிட்ட தானே வரணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். நபியை நீர் கூறுவீராக, நாங்கள் அல்லாஹ்வையும் எங்கள் மீது இறக்கி அருளப்பட்டிருக்கும் அறிவுரைகளையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். மேலும் இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஸாக், யாக்கூப் மற்றும் யாக்கூபின் வழித்தோன்றல்கள் ஆகியோர் மீது இறக்கி அருளப்பட்டவையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னும் மூசா, ஈசா மற்றுமுள்ள நபிமார்களுக்கு அவர்களுடைய அதிபதியிடமிருந்து இறக்கி அருளப்பட்டவையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இவர்களுக்கிடையே நாங்கள் எவ்வித வேற்றுமையையும் காட்டுவதில்லை. மேலும் நாங்கள் அல்லாஹ்வுக்கே முற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்கும் முஸ்லீம்களாக இருக்கின்றோம். அப்போ அந்த ரசூல்லா என்ன சொல்லலாம்? ரசூல்லாவையும் முஸ்லீம்களையும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்கிறோம். என்னன்னு? நாங்கள் அல்லாஹ்வையும் எங்கள் மீது இறக்கி அருளப்பட்டிருக்கிற அறிவுரைகளையும் ஏற்றுக்கொள்வோம். அல்லாஹ்வையும் ஏற்றுக்கிறோம், அல்லாஹ்வுடைய உத்தரவுகளையும் மனசார ஏற்றுக்கிறோம். மேலும் இப்ராஹிம் நபிக்கு, இஸ்மாயில் நபிக்கு, இஸ்ஸாக் நபிக்கு, யாக்கூப் நபிக்கு, அப்புறம் யாக்கூப் நபியுடைய வழித்தோன்றல்களான பனி இஸ்ராயல்களுக்கு, இவங்களுக்கு எல்லாருக்குமே இறக்கி அருளப்பட்டதையும் நாம் என்ன பண்ணுறோம்? ஏற்றுக்கிறோம். இன்னும் மூசா, ஈசா மற்றும் உள்ள நபிமார்களுக்கு அவர்களுடைய அதிபதியிடமிருந்து இறக்கி அருளப்பட்டவையும் ஏற்றுக்கொள்கிறோம். எல்லாருக்குமே மூசா நபிக்கு, ஈசா நபிக்கு இறக்குனதையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். இவர்களில் இவர்களுக்கிடையே நாங்கள் எவ்வித வேற்றுமையையும் காட்டுவதில்லை. எங்களுக்கு எல்லா ரசூல்களும் சமம். ரசூல்லாவும் சமம்தான், மூசா நபியும் சமம்தான். மேலும் நாங்கள் அல்லாஹ்வுக்கே முற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்கும் முஸ்லீம்களாக இருக்கிறோம். இப்போ நாம் ஏற்றுக்கிறோம்னா மீனிங் என்ன? இப்போ இந்த வசனங்களை காமிச்சு கிறிஸ்தவ பிரச்சாரம் செய்கிறாங்கல்ல,
சர்ச்சு இந்த மாதிரி சில பேர் இந்த பிரச்சாரம்லாம் பண்ணுவாங்க. முஸ்லீம்கள்ட்டையும் வந்து நோட்டீஸ் கொடுப்பாங்க. நோட்டீஸ் கொடுத்து இதில் இருக்குல்ல, மூசா நபிக்கு ஈசா நபிக்கு இறக்கி அருளப்பட்டதை ஏற்றுக்கணும்னு சொல்லியிருக்குல்ல, வாங்க எல்லாரும் சர்ச்சுக்கு வாங்க, புரியுதா, சர்ச்சுக்கு வாங்க, கிறிஸ்தவமாக நீங்களும் மாறிக்குங்க. ஆனால் தப்பு கிடையாது, ஏன்னா குரானே அப்படி தான் சொல்லுது அப்படின்னு. அப்போ ஈசா நபிக்கு அருளப்பட்டதை ஏற்றுக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது குரானில் அதாவது என்ன நாம் என்ன ஏற்றுக்கிறோம்னா, ஈசா நபிக்கு ஒரு வேதம் அருளப்பட்டுங்கிறத ஏற்றுக்கிறோம், புரியுதா. ஈசா நபிக்கு ஒரு வேதம் அருளப்பட்டது உண்மை, அதில் ஹக்கு இருந்தது, இயேசு உண்மையிலே இறை தூதராக இருந்தார், அவர் பொய் சொல்லக்கூடியவராக இருந்ததில்லை, அவர் உண்மையிலேயே அல்லாவால் அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர். எப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாவால் அனுப்பப்பட்ட இறை தூதரோ அதே மாதிரி இயேசுவும் இறை தூதர். இதைத்தான் நம்ம நம்பணுமே தவிர, ஆனால் கட்டளைகள் யாரது பின்பற்றணும், ரசூல்லாவுடையது தான் பின்பற்றணும். இந்த ரசூலை விட, ஈசா நபியை விட நம்ம யாருடைய கட்டளைகளை பின்பற்றணும், ரசூலை. மதிக்கிறதுலையும் நம்புறதுலையும் மட்டும்தான் நம்ம ஈசா நபியை சமமாக நினைக்கிறோம். ஆனால் பின்பற்றுவதில் ஏன் நம்ம ரசூலாவை பின்பற்றுறோம், ஏன்னா முன்னாடி வர்ற அந்த ஆயத்து சொல்லிருச்சுல்ல, ஒரு நபி இருக்கும்போது இன்னொரு நபி அனுப்புனா அவருக்கு நீங்கள் அவருக்கு தான் நீங்கள் கட்டுப்படணுன்ட்டு. புரியுதா இல்லையா. இப்போ எப்படின்னா, கிரவுண்டில் வந்து ஒரு கேப்டன் இருக்கார், அப்போ அந்த கேப்டனுக்கு அடிபட்டுருச்சு, அப்போ அந்த கேப்டனுக்கு பதிலாக புதுசாக அங்கே இருக்கிற வைஸ் கேப்டன் வந்து கேப்டனாக மாற்றிட்டா, இப்போ அந்த கிரவுண்டில் இருக்கிற பிளேயர்ஸ்லாம் யாருக்கு கட்டுப்படுவாங்க, வைஸ் கேப்டனை வந்து கேப்டனாக மதித்து கட்டுப்படுவாங்க. இதுதான் ரூல்ஸ். இப்போ புரியுதா. அப்போ இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஈசா நபிக்கு அருளப்பட்டதை நம்பணும், அது வெறும் நம்பிக்கை அளவில் தான் இருக்கும், புரியுதா, வெறும் நம்பிக்கை அளவில் தான் இருக்கும். செயல்பாடுங்கிறது எந்த அடிப்படையில் இருக்கும், கடைசியாக வந்த தூதர் அடிப்படையில் தான் இருக்கும், புரியுதா. அப்போ இதே ஈசா நபி லைவில் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, அப்போ கடைசியாக வந்த இறை தூதர் யார், ஈசா நபி. அப்போ ஈசா நபியை நம்ம என்ன பண்ணுவோம், ஃபாலோ பண்ணுவோம். அப்போ ஈசா நபி என்ன சொல்கிறாங்களோ அதை கண்டிப்பாக செய்வோம். ரசூல்லாவுக்கு எப்படி நாம் கட்டுப்பட்டோமோ அதே மாதிரி ஈசா நபிக்கும் கட்டுப்படுவோம். இதில் இப்போ இறுதி நூற்றாண்டில் இந்த சப்ஜெக்டில் நம்ம பேசுகிறோம், ஈசா நபி வருவாங்க அப்படின்ட்டு. அப்போ நிறைய பேர் அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, அது எப்படி, எங்களுக்கு குரான் தானே அருளப்பட்டுச்சு, ஈசா நபி வந்தால் நாங்கள் எப்படி அவர் பின்னாடி போகிறது, எப்படி இவங்க மார்க்கப்பற்று எந்த அளவுக்கு மேலே எங்கிருச்சு பாரு. நபி வந்து நரகத்துக்கு கூட்டு போயிடுவாரா, நீ எந்த நபியை ஃபாலோ பண்ணினாலும் அவர் சொர்க்கத்துக்கான பாதையை தான் கூப்பிட்டு போவார், புரியுதா. அப்போ ரசூல்லாவுடைய தொழுகை முறையை வந்து இந்த நபி மாற்ற சொல்லிடுவாரா, அந்த காமன் சென்ஸ் கூட இல்லாமல் தான் அல்லாஹ் ஒரு ரசூலை வந்து அனுப்புவானா, புரியுதா. இதுதான் இந்த ஓவர் திமிருங்கிறது. அதாவது இந்த மார்க்கத்தில் வந்து நம்ம ரொம்ப அப்படியே 4 புக்கை புரட்டிட்டோம்னா, அப்படியே அந்த குரானை பார்த்துட்டோம், நம்ம ஹதீஸை பார்த்துட்டோம், நம்மெல்லாம் பயங்கரமான தௌஹீத்வாதி ஆகிட்டோம், இல்லை நம்ம பயங்கரமான முஸ்லீம் ஆகிட்டோம், நம்ம சுன்னத் ஜமாத்தில் நம்ம ஊறி தெளிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மெதப்பில் என்ன பண்ணுறது, நபிமார்களையே என்ன பண்ணுறது சந்தேகமாக. இதை பார்த்தோன்னா இது பனி இஸ்ராயேல் புத்தி. ஈசா நபி வந்துட்டாங்களா, ஈசா நபி வந்துட்டா அவங்களுடைய ஆர்டர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நரகத்துக்கு போயிட்டா அல்லாஹ் யாரை பிடிப்பான், ஈசா நபியை தானே பிடிப்பான். அப்படி பண்ணுவாரா ஒரு ரசூல். அல்லாஹ் என்ன சொல்கிறான், பாரபட்சம் காட்டாதீங்கன்னு சொல்கிறான்ல, ஒரே வார்த்தை தான், ஈசா நபி வந்தா சமியனா அத்தானா, செவியுற்றோம் கட்டுப்பட்டோம், நிற்க சொன்னால் நிற்போம், உட்கார சொன்னால் உட்காருவோம், படுக்க சொன்னால் படுத்துக்குவோம், போக சொன்னால் போவோம், என்ன சொல்கிறாங்களோ கட்டுப்படுவோம். ரசூல்லாவுக்கு எப்படி மரியாதை கொடுத்தோமோ அதே மரியாதை ஈசா நபிக்கு நாம் கொடுப்போம். இப்படி தான் ஒரு மூமின் வந்து இருக்கணும். அதனால் போட்டு பெருசாக அழட்டிக்கூடாது. ஈசா நபிக்கே தீன் கற்றுக் கொடுக்குற அந்த ஓவர் ஸ்மார்ட்னஸ் நிறைய பேர் கேள்விகளாக கேட்குறாங்க. ஈசா நபி குரானை ஃபாலோ பண்ணுவாரா, பைபிளை என்னத்தையோ ஃபாலோ பண்ணுவார், அல்லாவுடைய கட்டளையை தான் ஃபாலோ பண்ணுவார், வேறு என்ன, உனக்கு என்ன பிரச்சனை. இப்போ ஈசா நபி வந்தால் பியூர் பைபிள் எப்படி இருக்கும், குரானோடைய உண்மைப்பட்டது தானே இருக்கும். உடனே ஈசா நபி வந்தால் அப்படி போயிடுவா. ஈசா நபி வந்தாலும் எப்படி வழி நடத்தணும்னு அல்லாஹ் அவருக்கு வழிகாட்டுவான். நீங்கள் பெருசாக போட்டு என்ன பண்ணிக்க வேண்டியதில்லை. ஈசா நபி வழி கெட்டுறக்கூடாதுன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஈசா நபி கெட்டு போயிடக்கூடாது. அவங்க கவலையெல்லாம் என்னன்னா, ஈசா நபி வந்து இவங்க ஜமாத்தில் சேர்ந்துடணும். யார் இவங்க ஜமாத்து, இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இஸ்லாத்தை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. பாவம் ஈசா நபி வந்துட்டு வழி தெரியாமல் ஏதோ வேற ஒரு ஜமாத், நம்ம ஜமாத் இல்லாமல் ஆப்போசிட் பிரான்ச்சில் போய் சேர்ந்து அவரை இவனுங்க மண்டை கழுவி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்கன்னா ஈசா நபி நினச்சி இவங்க பரிதாபப்படுறாங்க. அதனால் அவ்வளோலாம் கவலைப்படாதீங்க. ஈசா நபி அவருக்கு தெரியும், அவர் ஈமானை காப்பாற்றிக்கிறதுக்கும் நம்ம ஈமானை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்யணுங்கிறது அவருக்கு தெரியும். இவ்வாறு அவனுக்கு பணிந்து வாழும் நடத்தையான இஸ்லாத்தை விடுத்து
வேறொரு வாழ்க்கை நெறியை யாரேனும் மேற்கொள்ள விரும்பினால் அவனிடமிருந்து ஒருபோதும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மேலும் மறுமையில் அவன் நஷ்டமடைந்தவரில் ஒருவனாக இருப்பான். இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், இஸ்லாத்தை தவிர வேறு ஒரு வாழ்க்கை முறை நீங்கள் மேற்கொள்ள விரும்பினால், அந்த அடிப்படையில் நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டிங்க இந்த உலகத்தில் அப்படின்னா, அவனிடம் இருந்து ஒருபோதும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அந்த வாழ்க்கையை நான் என்ன பண்ண மாட்டேன், அக்செப்ட் பண்ண மாட்டேன். ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன்னா என்ன அர்த்தம்? இதில் நிறைய விஷயம் இருக்குது. ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன்னு என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு விஷயம், இந்த உலகத்தில் வாழ்க்கை நம்ம அல்லாஹ் போட்ட பிச்சை, புரியுதா? இந்த வாழ்க்கைக்கு நாம் அல்லாஹ்விடத்தில் கணக்கு காட்டணும். ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன்னா என்ன, உன் வாழ்க்கையை கொண்டு வந்து என்கிட்ட கொண்டாந்து என் டேபிளில் வைப்ப, நான் அதை ரிஜெக்ட் பண்ணுவேன். நீ வாழ்ந்தது ராங்கு, நீ வாழ்ந்த வாழ்க்கை தப்பு, நீ வாழ்ந்த வாழ்க்கை இஸ்லாம் படி நீ வாழலை அப்படின்ட்டு அல்லாஹ் என்ன பண்ணுவான், ரிஜெக்ட் பண்ணிடுவான். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த உணர்வோடு நாம் இந்த உலகத்தில் வாழணும், புரியுதா? இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது என்ன பண்ணக்கூடாது, நம்ம மனசு தோன்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துடக்கூடாது. ஊர் சொல்கிற விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, முக்கியத்துவம் தந்துடக்கூடாது. அப்போ அது அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இதில் வந்து இந்த கான்ஷியஸ் நமக்கு இருக்கணும். இந்த கான்ஷியன்ஸ் இன்றைக்கி முஸ்லீம்களுக்கு இருக்கா? முஸ்லீம்களுக்கு இல்லை. இன்றைக்கி முஸ்லீம் அந்த மதத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லீம் இருக்கான், ப்ராக்டிஸிங் முஸ்லீம், அவனுக்கு கூட என்ன இல்லை, வாழ்க்கை விஷயத்தில் அவன் எப்படி வேணாலும் வாழலான்னு தான் நினைக்கிறான், புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு அவனுடைய அந்த சமூக வாழ்வு, அதாவது மனிதர்கள் கூட்டாக வாழக்கூடிய வாழ்க்கை இருக்குல்ல, அரசியல், பொருளாதாரம், சமூகம், பொலிட்டிக்கல், சோஷியோ எக்கனாமிக் சிஸ்டம், இந்த 3 விஷயங்கள்லையும் இன்றைக்கி முஸ்லீம் எப்படி வாழ்கிறான்? இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் அவனுடைய வாழ்க்கை இல்லை. அக்கீதாவில், வழிபாடில், அதாவது சடங்குகளில், இந்த 3ம் எப்படி இருக்குது? இஸ்லாத்தின் அடிப்படையில் இருக்குது. குழந்தை பிறந்துச்சுன்னா அக்கீக்கா கொடுக்கணுமா, கெடா வெட்டணுமா, இல்லை ஞான ஸ்நானம் பண்ணணுமா? அதில் அவனுக்கு அறிவு இருக்குது, அக்கீக்கா கொடுக்கணுங்கிறான். அந்த குழந்தைய சுண்ணத்து பண்ணணுமா, கோயிலில் கூட்டு போய் காது குத்தணுமா, புரியுதா? இந்த அறிவு இவனுக்கு இருக்குது. என்ன பண்ணுறான், சுண்ணத்து தான் பண்ணுறான். அதே மாதிரி இதெல்லாம் என்னது, சடங்குகள், சரியா? சடங்குகள் விஷயத்தில் கரெக்டாக இருக்கான். நிக்கா எப்படி பண்ணணும், புரியுதா? நிக்கா வந்து எப்படி ஓதணும், இல்லை கல்யாணத்துக்கு கோயிலில் கூட்டு போய் தாலி கட்டணுமா, இல்லை சர்ச்சில் போய் மோதிரம் மாற்றணுமா, இதில் எப்படி இருக்கான் முஸ்லீமு? இஸ்லாத்தின் படி இருக்கான். சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோ, இருந்தாலும் அவன் என்ன சொல்கிறான், என்ன நம்புகிறான், இஸ்லாத்தின் படி தான் இதெல்லாம் செய்யணும், மாற்றி செஞ்சிடக்கூடாது. அதனால தான் இப்போ பொது சிவில் சட்டம்னு வந்து என்ன வருது, கோவம் வருது. அதை நாங்கள் விட மாட்டோம். அது எப்படி, நாங்கள் எங்கள் விருப்பப்படி கல்யாணம், எங்கள் முறைப்படி தான் நாங்கள் கல்யாணம் பண்ணுவோம் அப்படிமா. அதே மாதிரி புதைக்கிறதா, எரிக்கிறதா, அந்த புதைக்கிறதுக்கு முன்னாடி குளிப்பாட்டுறதா, கஃன் போடுறதா, ஜனாதா தொழுகை நடத்துகிறதா, இதெல்லாம் என்னது, சடங்கு. இதெல்லாம் என்ன பார்க்குறான், இஸ்லாத்தின் படி பார்க்குறான். அதே நம்பிக்கை, ஒரு அல்லாவா, 2 அல்லாவா, அல்லாஹ் வானத்தில் இருக்கிறானா, பூமியில் இருக்கிறானா, அல்லாஹ் சாப்பிடுவானா, சாப்பிட மாட்டானா, இதெல்லாம் என்னது, நம்பிக்கைகள். இதெல்லாம் என்ன படி இருக்குது, இஸ்லாத்தின் படி இருக்குது. இபாதத்து, அல்லாவுக்கு போய் இப்படி கும்பிட்றதா, அல்லாவுக்கு தேங்காய் உடைக்கிறதா, இல்லை அல்லாவுக்கு வந்து தொழுகிறதா, இல்லை நோன்பு வைக்கிறதா, என்ன பண்ணுறது, இப்போ இது ஜபம் பண்ணுறதா. அப்போ இதை பற்றியில் இதில் என்ன பண்ணுறான் முஸ்லீம் எல்லாம், தொழுகை தான் இருக்கணும், இதெல்லாம் அல்லாவுக்கு உரியதுன்னு வச்சுருக்கான். அதே சமயம் வாழ்க்கை இருக்குது பாரு, எது, அரசியல் வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, இதை பற்றி என்ன சுத்தமாக நாலேஜே கிடையாது. இதுலேயும் ஹலால் ஹராம் இருக்குன்னு கூட அவனுக்கு வந்து என்ன இல்லை, இன்றைக்கி புரிதலே இல்லை. கேட்டால் என்னங்கிறான், நான் முஸ்லீமாக வாழ்ந்துட்டு இருக்கிறேங்கிறான். அதுதான் எல்லாம் சொல்கிறான். இந்த மாதிரி பாதி கீடா வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க, பாதி வாழ்க்கை தீன் படியும், பாதி வாழ்க்கை உங்கள் விருப்பப்படியும், ஊர் வழக்கம். இப்போ இன்றைக்கி நம்முடைய தீன் என்ன, தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற மக்களுடைய தீன் என்னவோ அதுதான் நமக்கும். இந்தியாவிலேயே அந்த உலகத்தில் இன்றைக்கி வந்து எந்த தீன் இருக்கோ அந்த தீனு தான் என்ன, நம்மளுடைய தீன் என்ன, கேபிட்டலிசம் தான் நம்முடைய பொருளாதார தீனு. நம்முடைய தீன் என்ன, டெமோக்ரஸி தான், நாத்திகம் தான் நம்முடைய அரசியல் தீனு. சமூகம் என்ன, இன்றைக்கி இங்கே சமூகத்தில் என்ன கலாச்சாரம் இருக்கோ அதுதான் நம்முடைய தீன். இதை மாற்றணும், இதை வந்து சீர்திருத்தம் பண்ணணும், இதுக்கு ஒரு அல்லாஹ்கிட்ட நம்ம கணக்கு காட்டணுங்கிற அந்த உணர்வு கூட இல்லாமல் மழுங்கடிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பேர் தான் என்ன, தஜ்ஜாலுடைய ஃபித்னா. இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது தஜ்ஜாலுடைய ஃபித்னா. இந்த உணர்வு கூட நமக்கு இல்லாமல் நம்மளை இந்த 3 துறைகளில் நம்மளை என்ன பண்ணிட்டான், காஃபிர்களாக நம்மளை வாழ வச்சிட்ருக்கான், புரியுதா? இந்த 3 துறைகள் அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன பண்ணுவோம், குற்றவாளியாக போய் நிற்போம்.
மறுமையில் இதனால் மற்ற 3 துறைகள் இருக்குல்ல, அதை வந்து அல்லாஹ் அக்செப்ட் பண்ண மாட்டான். பரவாயில்ல, நான் சொல்கிற மாதிரி இவன் சடங்கு செஞ்சான், பரவாயில்ல இவன் நான் சொன்ன மாதிரி நோன்பு வச்சான், நான் சொன்ன மாதிரி தான் என்னை நம்புனான், அல்லாவுக்கு வந்து பசி இல்லைன்னு நம்புனான் அப்படின்னு அதுக்காக அல்லாஹ் என்ன பண்ண மாட்டான், பரிசு தரமாட்டான். ஏன்னா குரானில் அல்லாஹ் இன்னும் முதல்ல என்ன சொல்லிட்டான், இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். எடுக்கிறதா இருந்தால் எல்லாமே இந்த 6 பேக்கேஜும் சேர்த்து எடுங்க. எது? சடங்குகள், நம்பிக்கைகள், வழிபாடுகள், பொருளாதாரம், சமூகம், அரசியல். இந்த 6 சப்ஜெக்ட், மனித வாழ்வின் 6 சப்ஜெக்ட். இது எடுக்கிறதா இருந்தால், இஸ்லாத்துக்கு வர்றதா இருந்தால் இந்த 6ஐயும் பேக்கேஜாக எடுங்க. இல்லைன்னா அப்படியே ஓடிடுங்க. 6ஐயும் விட்டுருங்க. எப்படியோ போங்க, சாராயம் குடிங்க, ஏதோ சாமியை கும்பிடுங்க, கும்பிடாமல் போங்க, ஏதோ ஒன்றா போங்க. இப்படி தான் அல்லாஹ் சொல்கிறான். இல்லைன்னா ஏற்க மாட்டார், அது ஏற்றுக்கொள்ளப்படாது. யாரேனும் இஸ்லாம் அல்லாத வேறொரு வாழ்க்கை நெறியை விரும்பினால் அவரிடமிருந்து ஒருபோதும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மேலும் மறுமையில் அவன் நஷ்டம் அடைந்தவர்களில் ஒருவனாக இருப்பான். இறை நம்பிக்கை கொண்ட பிறகு நிராகரிப்பு போக்கினை மேற்கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் எப்படி நேர்வழி காட்டுவான்? அவர்களோ இவர் உண்மையான தூதர்தான் என்று சாட்சியம் அளித்திருந்தார்கள். மேலும் தெளிவான சான்றுகளும் அவர்களிடம் வந்திருந்தன. இவ்வாறு கொடுமை புரியும் சமூகத்தாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவதில்லை. என்ன சொல்கிறான், நீ ஈமான் கொண்டுட்டீங்க, இறை நம்பிக்கை கொண்ட பிறகு நிராகரிப்பு போக்கினை மேற்கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் எப்படி நேர்வழி காட்டுவான்? ஈமான் கொண்டாச்சு, அதுக்கப்புறம் குஃபுரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போகிறீங்க. அதனால் ஈமான் கொண்டாச்சுன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஈமான் நம்பிக்கை கொண்டாச்சு, ஆனால் குஃபுரில் போகிறீங்க. குஃபுரில் போனால் எப்படி ஈமான் கொண்டிருப்பான்? என்ன விஷயம்னா, நம்பிக்கைகள் விஷயத்தில் ஈமான் இருக்குது, செயல்பாடுகள் எப்படி இருக்குது, காஃபிர்களை போன்று இருக்குது. இப்போ அதை தான் அல்லாஹ் சொல்கிறான். இந்த மாதிரி போயிட்டதுக்கப்புறம் நான் எப்படி உங்களுக்கு நேர்வழி காட்டுவேன்? நான் எதுக்கு உங்களுக்கு நேர்வழி காட்டுவேன்? அவர்களோ இவர் உண்மையான தூதர் தான் என்று சாட்சியம் அளித்திருந்தார்கள். இப்போ இதில் பழைய, அதாவது அந்த காலத்துடைய படிப்பினை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிறிஸ்தவர்களுக்கு இது வந்து நேரடியாக குறிக்கும், யூதர்களையும் குறிக்கும். ரசூல்லா அல்லாஹ்வுடைய தூதருங்கிறது யூத உலமாக்களுக்கு தெரியும், கிறிஸ்தவ உலமாக்களுக்கும் தெரியும். உட்காந்து கிறிஸ்தவ உலமாக்களுக்கும் தெரியும். ரசூல்லா பார்க்கறதுக்கு ஒருத்தர் வராருன்னு நான் சொன்னல, அந்த பாதிரியார்கள் குரூப்பாக வராங்க அப்படின்ட்டு. அந்த 60 பேர் வராங்க. ரசூல்லா பார்க்க வரும்போது அவர் ஒருத்தரை திட்டுறார். சரியா? அவர் என்ன பண்ணுறாரு, தடிக்கி விழுவுறாரு. தடிக்கி விழுந்தோன்னே நம்மளை இப்படி அலைய விட்டார். ரசூல்லாவை வந்து என்ன பண்ணுறாரு, இந்த முகம்மது நாசமாக போகட்டும் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அப்போ திட்டும்போது பக்கத்தில் இருக்கிறவர் சொல்கிறார், அவர் இறை தூதரை அப்படி திட்டாத அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அவர் பேர் என்ன, அபு ஹரிசா. அவர் வந்து ஒரு பாதிரி. அப்போ அவர் பக்கத்தில் கூட இருக்கிறவர் சொல்கிறார், அவர் இறை தூதருங்கிறீங்க, அப்புறம் ஏன் அவரை ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ மன்னர்கள் நமக்கு மிகப்பெரிய அந்தஸ்து இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ மன்னருடைய சபையில் நாங்கள் எங்கே உட்காந்துட்ருக்கோம், செல்ல பிள்ளையாக நம்ம உட்காந்துட்ருக்கோம். அப்போ இதெல்லாம் அவர் மேலே நம்ம ஈமான் கொண்டுட்டோம் அப்படின்னா நம்ம இதெல்லாம் இழக்க வேண்டியது வரும். புரியுதா? அப்போ இதெல்லாம் என்ன வேண்டியது வரும், இழக்க வேண்டியது வரும். இப்போ இதுலேருந்து இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கணும். என்னென்னா, இஸ்லாம் வந்து மன்னராட்சியை சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறோம்ல, மன்னர் கூட இருந்துக்கிட்டு ஏன் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ண முடியாது? ஏன்னா இங்கே அதிகாரம் யாருக்கு, மன்னருக்கு. ஒரு நாட்டுடைய அதிகாரம் யாருக்கு சொந்தம், மன்னருக்கு. ஆனால் ஒரு இஸ்லாம் என்ன சொல்லுது, அது அல்லாஹ்வுக்கு சொந்தங்கிறது. புரியுதா? அந்த மன்னனும் அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி வாழணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அப்போ இந்த விஷயத்தை இவர் பேசினார்னு வைங்க, இந்த பாதிரியார், என்ன நடக்கும்? ஏன்டா நான் போடுற பிச்சையில் தின்னுட்டு இருக்கிற நீ எனக்கு வந்து சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை துரத்தி விட்டுறார். அது அவருக்கு நல்லா தெரியும். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, இதை நான் மன்னர்கிட்ட சொல்லி மன்னர்கிட்ட இருக்க என் ரிலேஷன்ஷிப்பை கெடுத்துக்க மாட்டேன். இப்போ இன்றைக்கி முஸ்லீம்களுடைய பொசிஷன் என்னென்னா இதே தான். புரியுதா? முஸ்லீம் அல்லாத நாடுகளில் முஸ்லீம்களுடைய பொசிஷன் இது. இன்றைக்கி நமக்கு நிறைய சலுகைகள் தரப்பட்டிருக்கு. நாம் பாட்டுக்கு இந்த பூமி அல்லாஹ்வுக்கு சொந்தம், அல்லாஹ்வுடைய சொல்படி தான் இந்த பூமி இருக்கணும்னு சொல்லி நாம் ஒரு அரசியலை கையில் எடுத்தா, நம்ம அதுக்குன்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து அதை வச்சு மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணி அதன் மூலமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு முடிவு பண்ணால் என்ன ஆயிரும், நமக்கு கிடச்சிட்ருக்கிற இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு என்ன ஆயிரும், இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறது, பெட்ரு அல்லாவை கூட பகைச்சிக்கலாம். ஏன்னா அல்லாவை ஏமாத்துறதுக்கு நமக்கு டெக்னிக் இருக்குது. புரியுதா? அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் என்ன, அல்லாஹ் வந்து ஏமாந்துருவான் சீக்கிரம்.
ஏன்னா இப்போ சஜிதாவில் செஞ்சு அப்படியே அந்த ட்ராமா அழுக ஒரு 2 அந்த முதல கண்ணீர் விட்டோம்னா எல்லாம் என்ன பண்ணுவோம், தஹஜ்ஜுத்தில் இவன் அழுதுட்டான், இவன் வந்து சுபூல அழுதுட்டான், ஃபஜ்ருடைய அந்த 8 அப்படி ஒரு 8க்கு வந்து கூலி இருக்குது, எனக்காக பசித்திருந்தான், எனக்காக நோன்பு வைத்தான், எனக்காக ஹஜ்ஜு செஞ்சான்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன பண்ணுவான், இவங்களுடைய அந்த கேமு தெரியாமல் முஸ்லீமுன்னு நம்மளை நம்பி மலக்குகளும் நம்மளை பற்றி தப்பாக ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்து என்ன பண்ணிடுவாங்க, நம்மளை வந்து சொர்க்கத்தை அனுப்பிச்சிடுவாங்க. நம்பிட்டு இருக்கிற முட்டாள்கள் நம்ம. புரியுதா? இதெல்லாம் நடக்க போகிறது கிடையாது. எடுத்தோடனே எல்லாம் கிழிச்சு விட்டு போங்கடா மூடிட்டுருவான். அதுதான் எல்லாம் இங்கேயே சொல்லிட்டான். என்னன்ட்டு, உங்கள் அமலே நான் ஏற்றுக்க மாட்டேன், இப்படி வாழ்ந்துட்டு இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக வாழ்ந்துட்டு வராதிங்க. இவ்வளோ தெளிவாக ரசூலை நான் அனுப்பிட்டேன்ல. அவர் வாழ்க்கையில் ஆன்மீகம் யாருக்கு சொந்தமாக இருந்துச்சு? அல்லாவுக்கு. அரசியல் யாருக்கு சொந்தமாக இருந்துச்சு? அல்லாவுக்கு. பொருளாதாரம் யாருக்கு சொந்தமாக இருந்துச்சு? அல்லாவுக்கு. சமூகம் யாருக்கு சொந்தமாக இருந்துச்சு? அல்லாவுக்கு. நம்பிக்கைகள் யாருக்கு சொந்தமாக இருந்துச்சு? இப்போ 6 துறைகள் ரசூல்லா காலத்தில் ரசூல்லாவுக்கு சொந்தமாக, அல்லாவுக்கு சொந்தமாக இருந்துச்சா? அபூபக்கர் காலத்தில் இருந்துச்சா? உமர் காலத்தில் இருந்துச்சா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் இருந்துச்சா? அலி ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் இருந்துச்சா? அவ்வளோதான், போதும்பா, கேஸ் ஓவர். புரியுதா? இனி உங்களுக்கு மறுமையில் என்ன இருக்குது? நரகம் இருக்குது, அவ்வளோதான். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? அவர்களோ இவர் உண்மையான தூதர் தான் என்று சாட்சியம் அளித்திருக்கிறார்கள். இப்போ இந்த சாட்சி டெய்லி நம்ம சுபு தொலைகள் நம்ம தான் சொல்கிறோம். பாங்க என்ன சொல்லப்படுது? அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லா, இவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாங்கள் சாட்சி சொல்கிறோம். ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் பாங்கு சொல்லப்படுது. இது என்னது? பொய். அதுதான் அல்லாமா இக்பாலு சொல்கிறாரு. ஏன்டா பொய் சொல்கிறீங்க? காலங்காத்தால் லவுட் ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டு ஏன்டா புழுகுறீங்க? இவர் அல்லாஹ்வுடைய தூதர்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? ஃபாலோ பண்ணாமல் எதுக்கு அவரை பார்த்து நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய தூதர்னு கடுப்பேற்றுறீங்க? அதுதான் அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? முஜாஹித் கி அசான் அப்படிங்கிறார். அவர் சொல்கிறார், அல்லாம வார்த்தைகள் ஒன்று தான், அதே அல்லாஹு அக்பர் தான், அதே அஷ்ஹது அல்லா இலா முஹம்மது ரசூலுல்லா தான். அது பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்க. இன்றைக்கி நாமளும் சொல்கிறோம் அதே வார்த்தை தான். பிலால் ரலியல்லாஹு சொன்ன அதே வார்த்தை தான் நாம் சொல்கிறோம். ஆனால் அவருடைய பாங்கு வேறு, நம்முடைய பாங்கு வேறு. அவர் சொல்கிறார் முஜாஹித் கி அசான் அவர், முல்லா கி அசான் அவர். முல்லானா யார்? நம்ம வெறும் ஆன்மீக முஸ்லீம்கள். மற்ற துறையிலலாம் நம்ம யார்? நம்ம வந்து கம்யூனிஸ்ட்வாதிகள், நம்ம கேபிட்டலிஸ்ட்வாதிகள், நாத்திகவாதிகள். மற்ற துறைகளில் வெறும் பள்ளிவாசல் வந்துட்டோம்னா என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து என்ன ஒரு முஸ்லீமாக நாம் ட்ராமா பண்ணுவோம். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நபின்னு ஒத்துக்கிறீங்க, அவரை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. நபின்னு ஒத்துக்கிறீங்க, அவருக்கு கொடுத்த பணி என்னங்கிறது கவனிக்க கூட மாட்டேங்கிறீங்க. கேட்டால் என்னங்கிறீங்க? உங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்க. இந்த ஜமாத்து அந்த ஜமாத்தை பார்த்து சொல்லுது, இந்த ஜமாத்து அந்த ஜமாத்தை பார்த்து சொல்லுது. அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் புரிந்த கொடுமைக்காக அல்லாவும் வானவர்களும் மக்கள் அனைவரும் அவர்கள் மீது இடுகின்ற சாபம்தான் அவர்களுக்குரிய சரியான கூலியாகும். இப்படி நபின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணாத அந்த கூட்டத்துக்கு கிஃப்ட், அல்லாவுடைய கிஃப்ட் என்ன? அல்லாஹ் சாபம் கொடுக்குறான். வானவர்கள், அல்லாவுடைய மொத்த படை சபிக்குது. மக்கள் அனைவரும், பப்ளிக். ஏன் மக்கள்? இன்னைக்கு சாராய கடையினால் பாதிக்கப்படுறவனுக்கு அந்த இன்னைக்கு வந்து சாராயம் வந்து ஊரில் இருக்குது. புரியுதா? இந்த அப்புறம் அல்லாஹ் சொல்கிற பாடி ஒரு முஸ்லீம் சரியான முறையில் முயற்சி செஞ்சால் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? முஸ்லீம்கள் கையில் அல்லாஹ் என்ன பண்ணுவான்? அதிகாரத்தை கொடுப்பான். முஸ்லீம்கள் கையில் அதிகாரம் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையில் இந்த உலகத்தை நிர்வாகம் பண்ணால் இந்த உலகத்தில் என்ன இருக்காது? மது இருக்காது. புரியுதா? ஏழைகளுக்கு வரி இருக்குமா? வரி இருக்காது, டேக்ஸ் இருக்காது. புரியுதா? ஒரு ஏழை முன்னேறான், அவனுக்கு நிறைய ஊக்கத்தொகை கிடைக்கும். பொருளாதாரம் ஏழைகளுடைய முன்னேற்றத்திற்காக செலவிடப்படும். கல்வி எப்படி இருக்கும்? அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய தீனை பற்றியும் மறுமையில் வெற்றி பெறக்கூடிய அந்த விஷயத்தை முன்னிறுத்தியும் கல்வி இருக்கும். இது எதுவுமே இந்த உலகத்தில் இல்லாமல் பார்த்துக்கிட்டது யார்? நாம். அப்போ அதனுடைய முஸ்லீம் அல்லாத மக்களுடைய சாபம் நம்ம மேலே எலிஜிபிளாக இல்லையா? இப்போ இன்றைக்கி வந்து சீமான் வந்து பேசிட்டார். என்னன்னு பேசினார்? இந்த முஸ்லீம்கள் வந்து சாத்தானுடைய குழந்தைகளாக மாறி பல வருஷமாச்சுன்னு. அந்த ஆள் பேசுகிறது வேறு ஏதோ மீனிங்கில் பேசுகிறாருன்னு வையே. அவருக்கு ஓட்டு போட்டாலும் முஸ்லீம்கள் யார்? சாத்தானின் குழந்தைகள் தான். அது அவர் ஒத்துக்க மாட்டார். அப்போ இது மேட்ரு இல்லை. ஆனால் என்ன விஷயம்னா, உண்மை என்னன்னா ஒரு வகையில் அது உண்மையும் கூட. ஏன்னா இந்த உலகத்தில் அநியாயம் நிறைஞ்சிட்ருக்கு. முஸ்லீம்களுக்கு
அதை பற்றிய கொஞ்சம் கூட கவலையே கிடையாது. புரியுதா? இப்போ இதனால் ஏராளமான பலவீனர்கள், ஏழைகள், அனாதைகள், பெண்கள், குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. அவங்கெல்லாம் வயிறு எரிஞ்சு அந்த பாதிப்பு ஏற்படுத்தின அந்த ஆட்கள் மேலே சாபம் கொடுக்குறாங்க. பார்க்கறதுக்கு வேணால் அந்த சேரில் உட்காந்துட்டு இருக்கிற அந்த ஆட்கள் வந்து பாதிப்பு ஏற்படுத்தினாங்க. ஆனால் அவங்கள அந்த சேரில் உட்கார வச்சோம்ல, அவங்கள அந்த சேரில் உட்கார வச்சதை பார்த்துட்டு நம்ம வேடிக்கை பார்த்தோம்ல, இதனால் அவங்க அந்த சாபம் அப்படியே அங்கே போயிட்டு அப்படியே சுற்றிட்டு இங்கே வரும். அது இல்லாமல் வானத்திலிருந்து நம்ம மேலே என்ன சாபம் இறங்கிட்டே இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான், இதுதான் அவர்களுக்கு சரியான கூலிங்கிறான். அதனால் இன்றைக்கி நம்மளை பார்த்து என்ன ரொம்ப மரியாதை, நம்ம வீடு போய் கேட்டால் தர்றதில்லை. புரியுதா? நம்ம எவ்வளவோ நம்ம தேசத்துக்காக தியாகம் பண்ணியிருக்கோம். நமக்கு பேர் என்ன, ஆன்டி இண்டியனு, தேச விரோதி, இவனுக்கு தேசத்துக்கு இது கிடையாதுங்கிற அந்த பரிசு நமக்கு எல்லாம் கொடுத்துருக்கான். இன்றைக்கி வந்து ஒரு ட்ரெயினில் ஒரு போலீஸ்கார் ஒருத்தர் என்ன பண்ணுறான், முஸ்லீம் 3 பேர் தாடி வச்சுட்டு பெருசாக இருக்காங்க, இவங்கெல்லாம் தேச விரோதிகள்னு போலீஸு ட்ரெயினில் சுட்டுட்டான். அந்த 3 முஸ்லீம்கள் குற்றவாளி கிடையாது, சமூகம் குற்றவாளி. இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கி என்ன, அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தின்படி குற்றவாளி. அது ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ்வுடைய சாபம் இப்படி இறங்கும். புரியுது? அதுக்குன்னு அந்த 3 பேர் நரகத்துக்கு போவாங்கன்னு நான் சொல்லலை. அது அல்லாஹ் அவங்களுடைய ஈமானுக்கு தகுந்த மாதிரி மொத்தமாக இந்த சமூகத்தின் மீது அல்லாஹ் என்ன பண்ணுவான், வெறுப்பை மற்ற மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவோம். இப்போ உதாரணத்துக்கு நம்மளை பற்றி அவங்க பொய் பிரச்சாரம் பண்ணுறாங்க, இவங்களை அடிக்கணும் கொல்லணுன்ட்டு. அவனுக்கு சரின்னு படுதில்லை. முஸ்லீம்களை அடிக்கணும், ஒரு கலவரம் பண்ணுறவன் குஷியாக கலவரம் பண்ணுறான்ல, இப்போ நான் அடித்தா அவனுக்கு குஷியாகுது இல்லை. இது ஏன் நடக்குது? நம்மளை அடித்தா நாம் அழுதா ஏன் அவனுக்கு பாவம்னு தோண மாட்டேங்குது? நம்ம ஆண்கள் நம்ம பெண்கள் வந்து அழுதா இந்த அடிக்கக்கூடியவன் அவனும் இறக்கம், அவனும் மனுஷன் தானே. அதே அவன் தம்பியோ அவன் அண்ணனையோ அடித்தா அவனுக்கு இறக்கம் வரும்ல. ஏன் நம்மளை மட்டும் வருதுன்னா இது அல்லாஹ்வுடைய சாபம். புரியுதா? இது அல்லாஹ் வந்து நம்மளை பற்றிய வெறுப்பு அவங்க மத்தியில் ஊற வச்சுட்டான். அதே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் சஹாபாக்களை பற்றியும் அந்த மாதிரி வந்து யாரும் என்ன பண்ண முடியாது, அந்த அளவுக்கு வெறுப்பை கக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் இன்றைக்கி வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் இவங்கெல்லாம் கொடுக்க சொல்ல மாட்டிக்குவாங்க. இப்போ அது அல்லாஹ் சொல்கிறான், இவர்கள் மீது சாபம் வந்து அல்லாஹ் மலக்குகள் மக்கள் இந்த 3 பேரும் என்ன பண்ணுறாங்க, சாபம் கொடுக்குறாங்க. அவர்களுக்கு இது சரியான கூலிங்கிறான். சாபக்கேடான இந்த நிலையிலேயே அவர்கள் என்றென்றும் மூழ்கி கிடப்பார்கள். என்ன சொல்கிறான், இந்த பொசிஷனில் அவங்க எப்போ இருப்பாங்க, பர்மனண்ட்டாக அவங்க இருப்பாங்க. தண்டனை அவர்களுக்கு குறைக்கப்படவும் மாட்டாது, மேலும் அவர்களுக்கு அவகாசமும் அளிக்கப்பட மாட்டாது. எல்லாம் என்ன சொல்கிறா, இது நரகத்திலையும் இவங்க போவாங்க, இதே சாபத்தில் அங்கேயும் இருப்பாங்க. அந்த தண்டனையும் நான் என்ன பண்ண மாட்டேன், கம்மியும் பண்ண மாட்டேன், அவகாசமும் கொடுக்க மாட்டேன். மறுபடியும் ஒரு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னொன்று இதுவும் நான் கொடுக்க மாட்டேன். ஆயினும் அதற்கு பின்னர் பாவ மன்னிப்பு கோரி தமது நடத்தையை திருத்தி கொண்டவர்களை தவிர அவர்கள் தப்பித்து கொள்வார்கள். ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனும் கருணை பொழிபவனும் ஆவான். இதுதான் நம்முடைய சேனல் வழியாக நாம் மக்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ். என்னன்னு சொல்கிறோம், தயவு செஞ்சு முதல்ல குரானை வச்சு நம்மளை நாமளே ஒரு ஸ்கேன் பண்ணுங்க. ரசூலுல்லாவுக்கும் நமக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் முதல்ல அடையாளம் பாருங்கள். கண்டிப்பாக இதில் வந்து இத்தனை வருஷமாக நாம் செஞ்சிட்டோம், இது வந்து இவ்வளோ பெரிய தலைவர்கள் எங்களை இப்படி வழி நடத்திட்டாங்க அப்படின்லாம் சொல்லி நாம் என்ன பண்ண முடியாது, தப்பிக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையின் 6 துறைகளும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இருந்ததா இல்லையா? ஒட்டுமொத்த கருத்தும் என்ன சொல்லுவாங்க, ஆமாம்பாங்க. அப்போ அதே மாதிரி நாமளும் மாற்றலாம் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, முடியாதுன்னு ஒரு கூட்டம், இப்போ பண்ணக்கூடாதுன்னு ஒரு கூட்டம், அது நமக்கு கடமையே இல்லைன்னு ஒரு கூட்டம். புரியுதா? ஒவ்வொரு குரூப் ஒவ்வொரு ஸ்பெஷலாக. மொத்தத்தில் என்னென்னா வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. என்ன பிரச்சனை, நம்ம மன்னருடைய குட் புக்கில் இருக்கோம், நம்ம இங்கே நிம்மதியாக வாழ்கிறதுக்காக வந்திருக்கோம், இந்த கஷ்டம் இந்த குஷ்டம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நமக்கு இந்த தியாகம் அர்ப்பணிப்பு இந்த மாதிரி இந்த பொது வாழ்க்கைக்குன்னு சில அர்ப்பணிப்புகள் பண்ணணும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம். நாங்கள் ஜாலியான ஒரு வாழ்க்கை இங்கே வாழ்வோம். அதே சமயம் என்ன பண்ணுவோம், அல்லாவை ஏமாத்துற வித்தையும் நாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம், அவனையும் நாங்கள் ஏமாற்ற பார்ப்போங்கிறான். இதுதான் அல்லாஹ் சொல்கிறான், அது எடுபடாது. பாவ மன்னிப்பு கோரி தமது நடத்தையை திருத்தி கொண்டவர்களை தவிர, வெறும் தௌபா கிடையாது. அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கணும், செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமாக இருக்கணும். இப்போ அதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கணும்.
புரியுதா? இத்தனை வருஷம் இப்போ 40 வயசு ஆயிடுச்சு. இப்போ இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன வாழ்ந்தோம்? இஸ்லாமுங்கிறது வெறும் மதம்ங்கிற அளவில் தான் நம்ம பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அதை வந்து நாம் இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? இல்லை, இத்தனை நாள் நாங்கள் செஞ்சது தப்பு, இத்தனை நாள் நாங்கள் அறியாமல் இருந்தோம், இத்தனை நாள் நான் முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டோம், அதிலிருந்து நான் தௌபாவும் செய்கிறோம், மக்கள்கிட்ட பகிரங்கமாக அறிவிக்கிறோம், அதிலிருந்து நம்முடைய நடத்தையை மாற்றுறதுக்கான ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறோங்கிறது சொல்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், இப்படி வாழ்ந்தால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனும் கருணை பொழிபவனும் ஆவான். இப்படி நீங்கள் வாங்க, முன்னாடி வாங்க, நான் உங்களை மன்னிக்கிறேன். ஆனால் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்ட பின் நிராகரிப்பை மேற்கொண்டனரோ, மேலும் நிராகரிப்பிலேயே மூழ்கி கொண்டு போகின்றனரோ, அவர்களின் பாவ மன்னிப்பு கோரிக்கையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவர்கள்தான் வழிகேடர்கள். அல்லாஹ் சொல்கிறான். இதுக்கு மாற்றமாக ஆல்ரெடி வாழ்க்கை தப்பாக போயிட்டுருக்கு, அதை எடுத்து சொன்னதுக்கப்புறமும் அப்படியே போகிறீங்க, அதுக்கப்புறம் இன்னும் டெப்த்தாக அதிலே போகிறீங்க. நீங்கள் ஏன் அப்படி தப்பாக இருக்கிறீங்கிறதுக்கு நியாயமும் படுத்துறீங்க. எங்களுக்கு வந்து சூழ்நிலை இப்படி இருக்குது, நாங்கள் வந்து இப்படி இருக்கோம், நாங்கள் அப்படி இருக்கோம். இதெல்லாம் என்ன ட்ராமா? புரியுதா? அதாவது செஞ்ச தப்புலையே ஏன்டா தண்ணி அடித்தா உடம்பு வலிங்க, இல்லை பாடி பெயின், நம்ம தொழில் அந்த மாதிரி, இதெல்லாம் என்னது? பொய். அது மாதிரி ஒரு பொய் தான். என்ன ஏன்டா உன்னுடைய வாழ்க்கை ரசூல்லா மாதிரி இல்லை, சமூக வாழ்க்கை என்னங்க பண்ணுறது? மாற்றணும்னு நினச்சா இன்றைக்கே மாற்றிட முடியுமா? மாற்ற சொல்லி அல்லாஹ் சொல்லலை, மாற்றுவதற்கான முயற்சி தான் அல்லாஹ் செய்ய சொல்கிறான். இவங்க என்ன பண்ணுறது? ஏகப்பட்ட அவதூறுகள் இப்போ நமக்கு எதிராக போடுறாங்க. வீடியோ என்ன சொல்கிறாங்க? நான் வந்து இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வருவதற்காக மக்களை கூப்பிட்றேன். பொய். இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வரலைன்னா நரகத்துக்கு போயிடுவோன்னு நான் சொன்னதாக சொல்கிறாங்க. அதுவும் பொய். நான் என்ன சொல்கிறேன்? முதல்ல தௌபா செய்யுங்க, முதல்ல ஸ்டடி பண்ணுங்க, அல்லாஹ்வுடைய தீனை வந்து என்னன்னு முதல்ல ஸ்டடி பண்ணுங்க, அதுக்கப்புறம் மனசார அதில் ஈமான் கொள்ளுங்க, அதுக்கப்புறம் ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்துங்க, அதுக்கப்புறம் அல்லாஹ் சொன்ன அந்த தீனை மேலோங்க வைப்பதற்காக என்னெல்லாம் முயற்சி எடுக்கணுமோ அந்த முயற்சி எடுங்க. இதைத்தான் சொல்கிறோம். இந்த முயற்சியே எடுக்காத பட்சத்தில் நாம் நரகத்துக்கு போயிடுவோங்கிறோம். இவங்க என்ன சொல்கிறாங்க? இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வரலைன்னா நரகத்துக்கு போயிடுவோம். அப்படி பார்த்தா ஏராளமான நபிமார்களுக்கு இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வரவே இல்லை. புரியுதா? அப்போ அவங்களாம் தவறால் இருந்தாங்களா? கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் என்ன எண்ணம் இருந்தது? அனைத்து துறைகளும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் வரணுங்கிற அந்த உணர்வு இருந்தது. அதற்காக பாடுபட்டாங்க. அதில் வெற்றி பெற்றால் ஆட்சிக்கு வரும், அதில் தோல்வி அடைஞ்சால் ஆட்சி வராது. ஆனால் அந்த மனிதர்கள் ஜெயிச்சிருவாங்க. புரியுதா? அதற்காக முயற்சி எடுத்தவங்க ஜெயிச்சிருவாங்க. இப்போ அதனால தான் நாம் என்ன பண்ணணும்? இப்போ இன்றைக்கி நாம் வந்து சமூகத்தில் மாற்றம் கொண்டு வரணும். நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல நம்முடைய நாலேஜை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். புரியுதா? நமக்கு முதல்ல நாலேஜ், அறிவை வளர்த்துக்கணும். இது நீண்ட ப்ராசஸ். இதுக்கு குரானை வந்து ஃபுல்லாக கோத்ரூ பண்ணணும். குரானுடைய ஒவ்வொரு ஆயத்தும் நமக்கு தெளிவாக புரியணும். ரெண்டாவது, ரசூல்லாவுடைய வாழ்க்கை 23 வருஷ வாழ்க்கை டோட்டலாக படிக்கணும். இதுக்கே உட்காந்து 2 to 3 வருஷம் ஆகும். இன்றைக்கி இருக்கிற இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற சுச்சுவேஷன் வச்சு சொல்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு குரான் ஆயத்தை உட்காந்தீங்கன்னா ஒரு 50 வசனம் படிக்கிறேன்னா அதே பெரிய விஷயம். அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம பாடம் நடத்துகிறதே 10 வசனம் தான் நடத்திட்டு இருக்கிறோம். புரியுதா? இது எவ்வளோ பெருசாக போகும்னு தெரியும். புரியுதா? இதுக்கே பல வருஷம் ஆயிடும். புரியுதா? இந்த மாதிரி உட்காந்து ஒவ்வொரு ஆயத்தையும் டீப்பாக ஸ்டடி பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, ரசூல்லாவுடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் அது கவனமாக பார்க்கணும். இது படிக்கிறது, சீரத்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சின்னு வச்சுக்கோ. முதல்ல சீரத்து புத்தகமே தமிழில் பெருசாக அவைலபிளே இல்லை. இந்த சமுதாயம் என்ன லட்சணத்தில் நபியை மதிக்குது பார். நபி எப்படி வாழ்ந்தாருங்கிற அந்த வாழ்க்கை புத்தகம் தமிழில் ஃபுல் டீட்டெயில் இல்லை. இருக்கிறது ஷார்ட் பேக்கேஜ் ஒன்று இருக்குது, அர்-ரஹீகல் மக்தூம்ன்ட்டு. அது என்ன மொத்தமே ஒரு 700-800 பேஜ் தான் இருக்கும். அது வந்து சுருக்கப்பட்ட வாழ்க்கை வரலாறு. விரிவாக எழுதப்பட்டது தபரியாக இருக்கட்டும், அல்பிதாயா வன்னிஹாயாக இருக்கட்டும், இதெல்லாம் இன்னும் இப்போ தான் மொழிபெயர்க்கிற ஒரு ப்ராசஸ்லேயே வந்திருக்காங்க. அல்பிதாயா இன்னும் இப்போ தான் மொழிபெயர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தான் ரசூல்லாவுடைய சில பகுதிகள் அது வந்திருக்கு. அப்போ இத்தனை வருஷமாக ரசூல்லா எப்படி வாழ்ந்தாங்கன்னே தெரியாமல் நாம் என்ன சொல்கிறோம்? ரசூல்லா மேலே செலவாத்து சொல்லிவிட்டு ஏமாற்றிட்டு இருக்கோம். அப்போ இதெல்லாம் செய்யும் போது தான் நமக்கு என்ன ஆகும்? தௌபா செஞ்சு அல்லாவை நோக்கி அதாவது நம்முடைய நடவடிக்கையை மாற்றுவதற்கான முதல் ஸ்டெப் என்ன? அதற்கான அறிவை உண்டாக்கி கொள்வது, அதுக்கப்புறம் அந்த அறிவை பரப்புவது. புரியுதா? இந்த 2 வேலை செய்கிறதே பெரிய கஷ்டம். இது போதுமான அளவு செஞ்சதுக்கப்புறம் என்ன கிடைக்கும்? பலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும். ஒரு உமர் வந்து ஜாயிண்ட் ஆவார், ஒரு ஹம்சா வந்து ஜாயிண்ட் ஆவார். புரியுதா? அதுக்கப்புறம்
உஸ்மான் ரலியல்லாஹு மாதிரி ஒரு பணக்காரர் வந்து ஜாயிண்ட் ஆவார். அதுக்கப்புறம் அந்த ஜமாத் ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கப்புறம் நாம் பண்ண வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜமாத்துடைய அந்த ஜமாத் என்ன பண்ணும், அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். அல்லாஹ்வுடைய உதவி அந்த ஜமாத்து மேலே ஏற்படும். இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர். நிச்சயமாக எவர்கள் நிராகரிப்பை மேற்கொண்டு அதே நிலையில் மரணம் அடைந்து விடுகின்றார்களோ அவர்கள் தம்மை தண்டனையிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள பூமி நிரம்ப தங்கத்தை ஈட்டுத் தொகையாக தந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இத்தகையோருக்கு துன்புறுத்தும் தண்டனை இருக்கிறது, மேலும் அவர்களுக்கு உதவி புரிவோர் யாரும் இல்லை. பல்ல என்ன சொல்கிறான், இதெல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு வாழ்ந்து அதன் மூலமாக துனியாவுடைய லாபங்களை சம்பாரித்து யாருக்கிட்டையும் நீங்கள் கெட்ட பேர் எடுத்தாமல், பாய்னா பாய் தான்ப்பா, சும்மா ரம்ஜான் ஆச்சுன்னா பாய் பிரியாணி கொண்டாந்து கொடுத்துருவார், பாய் மாதிரி ஒரு தங்கம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாய் வந்து நல்லா அப்படி க்யூட்டான பாயாக நம்ம வாழ்ந்தோம்னா இங்கே என்ன நடக்கும்? அல்லாஹ் என்ன சொல்கிறான், நரகத்தை நீங்கள் வருவீங்க. புரியுதா? நரகத்தை நீங்கள் வருவீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் அடிக்கிற அடியில் உங்ககிட்ட பூமி முழுவதும் தங்கமாக இருந்தாலும் கொண்டு வந்து கொடுத்துருவீங்க. யாரெல்லாம் என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கோ, எனக்கு இந்த பனிஷ்மெண்ட்டு மட்டும் வேண்டாம். ஏன் அந்த தங்கத்தை அல்லாஹ் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பாதிரியார் என்ன சொன்னார், இவரை நபின்னு ஒத்துக்கிட்டா இந்த மன்னர்கிட்ட நமக்கு இருக்கிற நல்ல பேர் போயிடும், மன்னர் நமக்கு அனுப்புகிற மாதம் மாதம் கமிஷனு போயிடும், மன்னர் நமக்கு கொடுத்துருக்கிற பைக்கு, மன்னர் நமக்கு கொடுத்துருக்கிற காரு, நமக்கு கொடுத்துருக்கிற ஃப்ளைட் டிக்கெட்டு, ட்ரெயின் டிக்கெட்டு, நமக்கு கொடுத்துருக்கிற குவார்ட்டர்ஸு இதெல்லாம் என்ன ஆயிரும்? போயிடும். அதனால் மன்னரை பகைச்சிக்க வேண்டாம், அல்லாவை ஏமாத்துகிற வழி வேணால் கண்டுபிடிச்சிக்கலாம். கேட்டால் எங்களுக்கு ஆயத்து இப்படி தாங்க புரிஞ்சிச்சு, ஐயோ எங்களை இப்படி தாங்க வழி நடத்துனாங்க, இது எங்களுக்கு தெரிஞ்சுக்காமலே போச்சு இப்படின்னு டாவு போட்டு நம்ம என்ன பண்ணலாம்? எஸ்கேப் ஆகிடலாம். நல்லா சொல்கிறான், அப்படி முடியாது. ஏன்னா அந்த உலகத்தில் லாபத்தை தானே சம்பாதிச்ச, அந்த உலகத்தையே நீ திருப்பி கொண்டாந்து இங்கே மறுமையில் என்கிட்ட கொடுப்ப. எந்த உலகத்துக்காக என்ன பகைச்சிக்கிட்டியோ அந்த உலகத்தை நீ கொடுப்ப, அப்போ நான் வாங்க மாட்டேன். உனக்கு வேறு யாரும் ஹெல்ப் பண்ண முடியும். உனக்கு ஐடியா கொடுத்தான்ல, உன் கூட நின்னான்ல, அவன் யாரும் உனக்கு என்ன பண்ண முடியாது, ஹெல்ப் பண்ண முடியாதுங்கிறான். இதுதான் புரிஞ்சுக்கணும். எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும், அல்லாவை யாருக்காகவும் பகைச்சிக்கூடாது, அல்லாவுக்காக யாரை வேணாலும் பகைச்சிக்கணும். இதுதான் நமக்கு இருக்க வேண்டிய அடிப்படை நம்பிக்கை. உங்களுக்கு விருப்பமானவற்றை இறைவழியில் செலவழிக்காத வரை நீங்கள் நன்மையினை அடைந்திட முடியாது. மேலும் எதனை நீங்கள் செலவழித்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதனை நன்கு அறிபவனாக இருக்கின்றான். இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இது 2வது அத்தியாயத்தில் 177 அதில் வந்து அல்லாஹ் என்ன சொன்னான், நன்மைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அல்லாஹ் அதில் பட்டியல் போட்டான். அப்போ அதில் மெயினாக முதல்ல அல்லாஹ் பட்டியல் போட்டது என்ன போட்டான் அப்படின்னா, தமக்கு விருப்பமான பொருளை, நீங்கள் ரொம்ப விரும்பக்கூடிய உங்கள் காசை உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் வறியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் வழியில் போகிறவங்களுக்கும் யாசிப்பவர்களுக்கும் அடிமைகளை மீட்பதற்கு வழங்குவதற்கும் இதுக்காக செலவு பண்ணுங்கிறேன். யாருக்கு? உறவினர், அனாதை, வறியவர், வழிப்போக்கர், யாசிப்பவர், அடிமை. 6 வகையான மனிதர்களுக்கு செலவு பண்ணுங்க. இதுதான் நன்மை. அதை விட்டுட்டு நன்மைனா நீங்கள் என்ன நினச்சிடாதீங்க, இந்த சடங்கு தான் நன்மைன்னு நினச்சிடாதீங்க. சடங்கு செய்யுங்க, அது நான் சொன்ன ஆர்டர் தான். ஆனால் அது மட்டுமே நன்மைன்னு நினச்சிடாதீங்க. உண்மையில் நன்மை என்னன்னா மனிதர்களுக்கு சேவை செய்கிறது தான் நன்மை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ சடங்குகளும் முக்கியம், மனித சேவையும் முக்கியம். அப்போ இந்த மனித சேவைகளுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், பொருளாதாரத்தை செலவு பண்ணுங்கிறான். இதில் யாருக்கு செலவு பண்ணணும்னு சொல்கிறான், இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்களுக்கு விருப்பமானதை செலவு பண்ணணும். இது மற்றவங்களுக்கு தூக்கி கொடுக்குறேன்னு என்ன பண்ணக்கூடாது. இங்கே பழைய டிஷர்ட்டு, பழைய சட்டை, என்ன பழைய செப்பல், பழைய சைக்கிளு எல்லாமே பழசாகவே இருக்கக்கூடாது. பழசு கொடுங்க, அதுக்குன்னு வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்குன்னு அதுவே பழசாகவே இருக்கக்கூடாது. எல்லாமே கேட்டால் என்ன பண்ணுறது, நமக்கு என்னங்க பண்ணுறது, அப்படியே நம்மலாம் வந்து அதை தூக்கி கொடுத்துருவோம். அது சொல்லியும் காமிப்போம், கொடுத்துருவோம், அதை சொல்லியும் காமிப்போம், அது தம்பட்டமும் அடிச்சுக்குவோம். அதனால் என்ன பண்ணுறது, எல்லாமே பழசு இருக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு விருப்பமானதை, எந்த பொருளை யூஸ் பண்ணுற ஆசை இன்னும் உங்களுக்கு போகலையோ, இன்றைக்கும் அந்த வாட்சை எடுத்து கட்டும்போது உங்களுக்கு சந்தோஷம் வருதா, அப்போ அதை கொடுத்துருக்கணும். 4 வாட்ச் இருக்குது, அதை கட்டுறதே இல்லை, ரொம்ப நாளாக அது யூஸ் பண்ணுறதே இல்லை, அந்த வாட்ச் தூக்கி கொடுக்குறீங்க, அது நன்மை லிஸ்ட்டில். நல்லா என்ன சொல்கிறான், செலவழிக்காத வரை
நீங்கள் நன்மையினை அடைந்திடவே முடியாது. உங்கள் நன்மை புக்கு நான் ஸ்டார்ட்டே பண்ண மாட்டேன். நல்ல விஷயம் நீங்கள் கொடுக்கணும், உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் கொடுக்கணும். அல்லாஹ் என்ன சொல்கிறான், அப்படி விருப்பமானது மட்டும் இல்லை, எல்லாத்தையுமே. மேலும் எதனை நீங்கள் செலவழித்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதனை நன்கு அறிபவனாக இருக்கான். எதை கொடுத்தீங்கனாலும் எனக்கு தெரியும், புரியுதா? சில பேர் அதுவும் கொடுக்க மாட்டான்னு வச்சுக்கோ, பழசும் தர மாட்டான், எச்ச கையிலே காக்கா ஓட்ட மாட்டான். அது ஒரு வியாதி இருக்குது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனாலும் உங்களுக்கு விருப்பமானது எதுவோ அதை நீங்கள் செலவு பண்ணணும். அப்போது இதுதான் இஸ்லாத்துடைய ஃபிலாசபி. ரசூலாட்ட கேட்குறாங்க, இஸ்லாம்னா என்ன அப்படின்னா, எதை உங்களுக்கு விரும்புகிறீரோ அதை பிறருக்கு விரும்பணும். இந்த முகமது மூவியில் கூட வரும்ல, அந்த இயேசு கூட இதை தான் சொன்னார். ஈசா நபி ரசூலா இந்த அந்த அந்த ஆட்களை வந்து அடிப்பாங்க இந்த பாதிரியார் முன்னாடியே. ஏன் இவங்க மற்றவங்களை அடிக்கிறாங்க, மற்றவங்கள அவங்கள மாதிரி நினைக்க மாட்டாங்களா அப்படின்னும்போது ரசூல்லா அவர் அந்த பாதிரியார் சொல்லுவார். என்ன சொல்லுவார், இப்படி தான் இயேசு சொன்னார், இயேசு வேதத்தில் சொன்னது நீங்கள் அப்படியே உங்கள் வாயிலேருந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் யதார்த்தமாக சொல்லுவார். இறை தூதர் மாதிரியே நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு. இப்போ அதுதான் எல்லாம் சொல்கிறோம், உங்களுக்கு விருப்பமானதை மற்றவங்களுக்கு தூக்கி கொடுக்கணும். இப்போ இதில் நாம் கணக்கு வச்சுக்கணும். இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டு சீட்டு முக்கியம், விருப்பமானது. மறுபடியும் என்ன பண்ணணும், அடுத்தவனுக்கு தூக்கி கொடுக்கணும். புரியுதா? இது மாதிரி ஒரு வாழ்க்கை நாம் வாழ பழகினா தான் நமக்கு சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு என்ன ஆகும், அது டிசைன் ஆகும். அது சின்ன சின்ன விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். புரியுதா? இதுக்கு அடிச்சுக்கிறோம்ல, இதெல்லாம் அடிச்சுக்கிற இந்த நீ போ நீ போ நீ போ நீ போன்னு விட்டு கொடுக்காம போகிறோம்ல, இது வந்து நம்மளை நாமளே புரிஞ்சுக்கலாம், நம்ம பெருசானோம் மிக கொடூரமான ஒரு மனுஷனாக மாற போகிறோம். ரசூல்லா குழந்தையிலிருந்தே அன்பாக இருந்தாங்களா, அடுத்தவங்கள இறக்கப்பட்டாங்களா, அதனால் பெருசானவுடனே என்ன இருந்தாங்க, அதே மாதிரி இருந்தாங்க. எல்லாருமே அப்படி தான். சஹாபாக்கள், அலி அலியானா இருக்கட்டும், அபூபக்கர் அலியானா இருக்கட்டும், உமர் அலியானா இருக்கட்டும், எல்லாமே அவங்க குழந்தையிலிருந்தே நல்லவங்களாக இருப்பாங்க. அதனால தான் அவங்க பெருசானவும் இருக்குது. அதே மாதிரி நாமளும் என்ன பண்ணணும், விருப்பமானதை செலவு பண்ணணும். அப்போ இதில் விருப்பமானதுங்கிறதெல்லாம் இன்னும் நம்ம நிறைய விஷயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் உதாரணத்துக்கு இந்த ஆயத்தை இறங்கினோடனே ஒரு நபித்தோழர் வரார். வந்துட்டு என்ன பண்ணுறாரு, பைரூஹாங்கிற ஒரு அங்கே மதீனாவில் நிறைய இது இருக்குது, தோட்டம் இருக்குது. அதில் இருக்கிறதுலே ரொம்ப சூப்பரான தோட்டம் எதுனா பைரூஹாங்கிற அந்த தோட்டம். அந்த சஹாபி பேர் அபூ தல்ஹான்னு நினைக்கிறேன். அவருடைய அந்த தோட்டம் தான் ரொம்ப ஃபேமஸ். அந்த ஊர்லேயே அதான் டாப் கிரேடு தோட்டம். அந்த தோட்டத்தில் தான் கிணறு ஒன்று இருக்குது. அந்த கிணத்துல மட்டும்தான் நல்ல தண்ணி இருக்குது. மற்ற கிணறுலாம் உப்பு தண்ணி தான் வரும். அந்த கிணறுல என்ன இருக்கும், நல்ல தண்ணி இருக்கும். ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து நல்ல தண்ணி குடிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நேராக அந்த கிணத்துல தான் போய் உட்காந்து ரெஸ்ட் எடுத்து குடிப்பாங்க. இப்போ இந்த ஆயத்து இறங்கின உடனே அந்த சஹாபி வராரு, வந்துட்டு சொல்கிறாரு, இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்துட்டேன், இதுதான் எனக்கு ரொம்ப விருப்பமானதாக இருந்துச்சு. அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்களுக்கு விருப்பமான விஷயத்தை தூக்கி நீங்கள் தர்மம் பண்ணுங்கிறான். அதனால் நான் என்ன பண்ணுறேன், விருப்பமான விஷயத்தை நான் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டேன், இதை நீங்கள் வச்சுக்கிங்க. இதை விற்று இந்த ஃபண்டை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அல்லாஹ்வுடைய தீனுக்கு செலவு பண்ணுங்க. அல்லாஹ்வுடைய தீனுக்கு என்ன, போருக்கான அந்த எக்யூப்மெண்ட் வாங்குறது. இப்போ மதீனாவில் என்ன தேவை இருந்துச்சு அல்லாஹ்வுடைய தீனுக்கு, அந்த தேவை இருந்துச்சு. அதுக்கான செலவுகள் என்ன பண்ணாங்க, இந்த ஃபண்டை வந்து கொடுத்தாங்க. ரசூலுல்லாவும் என்ன பண்ணாங்க, சந்தோஷமாக இதை வாங்கிட்டாங்க. இப்போ இதிலே இப்போ இன்றைக்கி நம்ம காலகட்டத்தில் விருப்பமானதை செலவு பண்ணணும்னு என்ன அர்த்தம், இன்றைக்கி நமக்கு டைம் விருப்பமானது, புரியுதா? இப்போ இது என்ன பண்ணணும், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு பண்ணணும். லீவு விருப்பமானது, புரியுதா? ஒரு நாள் ரெஸ்ட்டு கிடச்சா நம்ம என்ன பண்ணுவோம், எப்படியாவது அதை கொண்டாட்டத்தில் செலவு பண்ணணும், எப்படியாவது அதை வந்து என்ஜாய்மெண்ட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அந்த நாளை குரானுக்குன்னு விருப்பமாக செலவு பண்ணுங்க. அந்த நாள் ஃபுல்லாக உட்காந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் குரான் படிக்க போகிறேன், இப்படி உட்காந்து செலவு பண்ணணும். இப்படிலாம் அதான் சொல்கிறேன்ல, இந்த விருப்பமான நேரம், விருப்பமான வயசு, இதெல்லாம் என்ன பண்ணும், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு பண்ணணும். அதே மாதிரி குழந்தை, ஒரு நம்ம வீட்டில் குழந்தை இருக்குது, 4 குழந்தை, ஒரு 3 குழந்தை இருக்குது. ஒரு குழந்தைக்கு படிப்பே ஏறாது, அதை என்ன பண்ணுறது, கொண்டு போய் மதரசால சேர்த்துறது. என்ன, தள்ளி விட்றது. அதுக்கு பேர் என்ன, சேர்த்துறது கூட இல்லை, என்னது, தள்ளி விட்றது. அது என்ன பண்ணுது, உள்ளே போய் நீ தள்ளி தானே விட்ட, நீயே கழிச்சு விட்ட, அது போய் ஒழுங்காக தீனை கற்றுக்குமா? அது என்ன பண்ணும், கழிச்சல் என்ன பண்ணுமோ அந்த வேலையை நிறைய பண்ணும். சில பேர் ஆர்வமாக இருக்கிறதுலே அதாவது சில பேர் ரொம்ப முக்லிஸாக இருந்து மார்க்க கல்வியை உணர்ந்து அந்த மாதிரி போய் சேரக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. அந்த மாதிரி உலமாக்கள் அந்த மாதிரி படிச்சுட்டு வெளியே வராங்க பாரு, அவங்க தீனுடைய பெரிய சேவையும் செய்வாங்க. அதே மாதிரி நாம் என்ன பண்ணணும், ஒரு குழந்தை வந்து நல்ல
எந்த குழந்தை பெஸ்ட்டு குழந்தையோ அந்த குழந்தை எங்கே இறக்கணும்? டாக்டர் ஆக்கிடணும், கலெக்டர் ஆக்கிடணும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? சொந்த வீடு கட்ட வச்சிடணும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுடைய அந்த வயசு, அந்த பின்னாடி இருக்கிற வாழ்க்கை இருக்குல்ல, அது வந்து சேஃப்டி பண்ணிக்கணும். அது என்ன, நம்ம இதுக்கு பேர் என்ன? புத்திசாலித்தனம். அப்போ அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான்? விருப்பமானவற்றை செலவழிக்காதவரை நீங்கள் நன்மையை அடைந்திட முடியாது. அப்போ நமக்கு நன்மை வேணும்னா நம்ம இருக்கையில் எந்த குழந்தைய வந்து ரொம்ப டேலண்ட் இருக்குது, திறமை இருக்குதுன்னு நினைக்கிறோமோ அந்த குழந்தைய தீனுடைய பாதையில் இறக்கணும். இது அல்லாவுக்கு பயன்படணும். இந்த ஸ்கில்லு, இந்த புத்திசாலித்தனம், இந்த திறமை யாருக்கு வரணும்? எங்கே யூஸ் ஆகணும்? அல்லாவுடைய பாதையில் யூஸ் ஆகணுங்கிறத இறக்கணும். இது எல்லாமே இந்த ஆயத்துக்கு என்ன மீனிங்கு? அந்த அடிப்படையில் வாழக்கூடிய மக்களை நாம் என்ன பண்ணணும்? ஆகணும். இது வரைக்கும் போதும். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.